வெல்கம் டு பவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி கடைகளில் கிடைக்கிற ரவா கிச்சடி தான். எப்படி வீட்டில் டேஸ்ட்டாக செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 1 கப் அளவு ஒயிட் ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கலர் மாறாத அளவுக்கு நல்லா கிறிஸ்பாக வறுத்து எடுக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் நெய் கொண்டு கூட நல்லா வறுத்தெடுக்கலாம். இந்த ரவை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் போட்டு. அடுத்தது நம்ம கடையில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, தாளிக்கிற உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா 2 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/2 இன்ச் இஞ்சி தட்டியும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா 2 மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 கப்புக்கு தேவையான காய்கறி, அதாவது கேரட், பீன்ஸ், இங்கே பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காய் வேகிறக்காக அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கிச்சடிக்கு கலர் நம்ம மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காய் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகட்டும். இப்போ 1 கப்பு ரவைக்கு நான் 4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா குழஞ்சி வரணுன்றதுக்காக அதை சேர்த்துக்கலாம். இப்போ கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா இது போல் கொதித்து வர்றப்ப நம்ம 1 கை அளவு சேமியா எடுத்து வச்சுருக்கோம், நல்லா வறுத்த சேமியா, அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் அளவு வேகட்டும். அடுத்தது நம்ம வறுத்த ரவையை எடுத்து வச்சுருக்கோம். தீயை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ரவையை கொஞ்சம் தூக்கிட்டு இந்த மாதிரி லேசாக அப்படியே தூவிட்டு ஃபாஸ்ட்டாக கிளறணும். கைவிடாமல் கிளறினீங்கன்னா எந்த கட்டியும் தட்டாது. நல்லா கிளறிக்கோங்க. ரவை எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். ஒரு 2 நிமிஷம் போல் வந்ததுன்னா இது போல் இருக்கும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் குழையவாகவே இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் அளவு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக வச்சுருக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா நீட்டாக தேங்காய் சட்னியோட பரிமாறுங்க, சூப்பராக இருக்கும். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.